பல மாதங்களாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது. மத்திய அரசு 8வது சம்பள குழுவின் பரிந்துரை விதிமுறைகளை அங்கீகரித்துள்ளது. 8வது சம்பள ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பெயர்களையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இப்போது அனைவரது கவனமும் சம்பள உயர்வின் மீதுள்ளது. இது முக்கியமாக ஃபிட்மென்ட் ஃபேக்டரை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.86 முதல் 3% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அடிப்படை ஊதியம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகின்றது. தற்போது மாதம் ரூபாய் 45,000 சம்பாதிக்கும் ஒரு ஊழியர் 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தவுடன் எவ்வளவு சம்பள உயர்வு பெறுவார் என தெரிந்து கொள்ளலாம். எப்போதும் போல இந்த முறையும் ஆணையம் பழைய சம்பளத்தை ஆராய்வது மட்டுமல்லாமல் எதிர்கால சம்பள உயர்வுகளுக்கான முழுமையான சூத்திரத்தையும் உருவாக்கும். ஆணையத்தின் பரிந்துரைகளை பின்பற்றி அரசாங்கம் ஃபிட்மென்ட் ஃபேக்டரை தீர்மானிக்கிறது. இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டையும் அதிகரிக்கிறது. 7வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. இந்த முறை 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எந்த அளவில் இருக்கும் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். ஒரு உதாரணத்திற்காக இந்த முறையும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 உள்ளதாக வைத்துக் கொள்ளலாம். ரூபாய் 45,000 இருக்கும் ஒரு நபரின் ஊதியத்தில் அடிப்படை ஊதியம், DA, HRA மற்றும் பிற கொடுப்பனவுகள் அடங்கும். அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 என்று வைத்துக்கொள்வோம். 7வது ஊதியக்குழுவில் இது 2.57 பெருக்கப்பட்டது. இப்போது 8வது கமிஷனில் உள்ள ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3 அல்லது 3.1 இருந்தால் புதிய அடிப்படை சம்பளம் ரூபாய் 54,000 முதல் ரூபாய் 58,000 வரை இருக்கலாம். இதனுடன் பிற கொடுப்பனவுகளை சேர்த்தால் மொத்த சம்பளம் மாதத்திற்கு ரூபாய் 78,000 முதல் ரூபாய் 85,000 வரை எட்டக்கூடும். இதன் பொருள் 45,000 சம்பளத்தில் ரூபாய் 30,000 முதல் 40,000 வரை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.